சென்னை கண்ணகி நகரில் பல மாற்றங்களை உருவாக்குவதே தனது நோக்கம் என கூறியிருக்கும் முன்னாள் தலைமை செயலாளர் வே. இறையன்பு இதற்கு பலரும் ஒத்துழைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். சென்னை கண்ணகி நகரில் சுமார் 25,000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் 1,00,000த்திற்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் முதல் தலைமுறை கற்றல் மையம் வழியாக முன்னாள் தலைமை செயலாளரான வே. இறையன்பு பல கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். மாணவர்கள் மத்தியில் கல்வி குறித்தான விழிப்புணர்வு, பெண்களுக்கு சுய தொழில் கற்றுத் தருவது, சிறுவர் சிறுமிகளுக்கு தற்காப்பு பயிற்சி மற்றும் முதியோர்களுக்கான கல்வி என பல பயிற்சிகளை வே. இறையன்பு அளித்து வருகிறார். இந்நிலையில் வரும் 5 ஆண்டுகளில் சென்னை கண்ணகி நகரில் பல மாற்றங்களை உருவாக்குவதே தனது நோக்கம் எனவும் இதற்கு பலரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் வே. இறையன்பு தெரிவித்துள்ளார். 20,000 பேர் இந்த பகுதியிலே குடியிருக்கிறார்கள். 20,000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன. அதனால் இங்கே அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு துறையை சார்ந்த பல்வேறு நிறுவனங்கள் எடுத்தன. அதன் பலனாக முதல் தலைமுறை மையம் என்று உருப்பெற்று இன்று இங்கே பல பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 272 மாணவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரியாக இந்த பகுதியில் உருவாகி இருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த பகுதியிலே படித்த முதல் பட்டதாரிகள். அதைத் தொடர்ந்து பலர் இப்போது நிறைகலை, நிறை அறிவியல் போன்றவற்றை படிக்கவும் தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் பல பணிகளை பெறுவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த முதல் தலைமுறை மையத்தில் அவர்களுடைய திறன்களை மேம்படுத்துவதற்கும் ஆட்டோ ஓட்டுவது, கலைகளை கற்றுக்கொள்வது போன்றவற்றிற்கான பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. இந்த பகுதியில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதும் நோக்கமாக கொண்டு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம்.